சூரியகாந்தி சாகுபடியில் மகரந்த சேர்க்கை ஊக்குவித்தல் அதிக விளைச்சலை தரும். ஹெக்டேருக்கு 5 தேனீ பெட்டிகள் வீதம் வைக்கவும். பூக்கும் தருணத்தில் 2 நாட்களுக்கு ஒரு முறை காலை நேரங்களில், அதாவது 9 மணி முதல் 11 மணி வரை பூவின் மேல் பாகத்தை மெல்லிய துணியினால் மெதுவாக தடவி கொடுக்கவும். இரு கொண்டைகளை ஒன்றோடு ஒன்றாக ரகம் சேர்த்து மெதுவாக தேய்த்து விடவும். மலரின் பின்புறம் மஞ்சளாக மாறுவது அறுவடைக்கு அறிகுறி. கொண்டைகளை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். இவைகளை சுமார் 3 நாட்கள் வரையிலும் வெயிலில் உலர வைக்க வேண்டும். உலரும் தருணத்தில் கொண்டைகளை மேலும் கீழுமாக கிளறி விட வேண்டும். மானாவாரியில் ஹெக்டேருக்கு 875 கிலோவும் இரவையில் 1500 கிலோவும் பெறலாம். அண்மை காலமாக தமிழக விவசாயிகளிடையே மிகவும் பிரபலமான பயிராக சூரியகாந்தி வழங்கி வருகிறது. வறட்சியிலும் சரி, மானாவாரியிலும் சரி, இரவிலும் சரி ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய இந்த பயிரை சமீப காலத்தில் விவசாய பெருமக்கள் ஆர்வத்தோடு பயிரிட்டு வருகிறார்கள். அத்தகைய விவசாயிகளில் சிறுமுகையைச் சேர்ந்த ஒரு முன்னோடி விவசாயி திரு கணேஷ் அவர்கள் இந்த சூரியகாந்தி பயிரை பற்றி என்ன சொல்கிறார் என்று கேட்போம். வணக்கம் கணேஷ் அவர்களே. வணக்கம் கண்ணன் சார் அவர்களே. ஆமாங்க, இந்த சூரியகாந்தி பயிரை எத்தனை வருஷமா நீங்க பயிரிட்டு வரீங்க? சுமார் ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக பயிரிட்டு வருகிறேன். எத்தனை ஏக்கர்ல நீங்க பயிரிட்டு வரீங்க? 10-12 ஏக்கர்ல நான் பயிரிட்டு வருகிறேன். ஆமாங்க, இரவையில எத்தனை ஏக்கர்ல போறீங்க? எல்லாமே இரவையில போறீங்களா இல்ல மானாவாரியில எத்தனை ஏக்கர்ல போறீங்க? மானாவாரியில ஒரு 5-6 ஏக்கர் போறேன், இரவையில ஒரு 5 ஏக்கர் போட்டு இருக்கேன். இப்ப கடந்த 10 வருஷமா இந்த சூரியகாந்தி பயிரை பயிரிட்டு வரதா சொல்றீங்களே, உங்களுக்கு மத்த பயிர்களை காட்டிலும் இதுல வருமானம் எப்படிங்க? இது அதிக லாபம் வருது எங்களுக்கு. இப்ப மத்த பயிர் வாழை, கரும்பு இது எல்லாம் காட்டிலும் இது மானாவாரி செய்யும் போது நிறைய வேலை வாய்ப்புகள் அதிகம் இல்ல பூமியில. சொல்லுங்க. அதனால வருமானம் எங்களுக்கு அதிகமா வருது. ஓ, அப்ப மத்த தோட்ட பயிர்களோட அதிக வருமானம் இருக்கு. வருமானம் வருதுங்க. இன்னொன்னுங்க, இதோட ஆயுட்காலம் எவ்வளவுங்க? எப்ப அறுவடை பண்றீங்க? 3 மாதங்கள் நாங்க அறுவடை பண்றோம். 4 மாதங்கள். இப்ப மானாவாரியில உங்களுக்கு அறுவடை பண்ணும்போது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு கிலோ எதிர்பார்க்கறீங்க? இறைவேல எவ்வளவு வருங்கிறீங்க? இறைவேல ஒரு 2000 கிலோ வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். மானாவாரி வரல 1000 கிலோ இல்ல 1500 கிலோ எதிர்பார்க்கிறோங்க. இந்த பூச்சி மருந்து எருவுல அதிகமா தேவைங்களா? இந்த பயிர்களுக்கு தேவையில்லை, இதுக்கெல்லாம் அதிகம் தேவையில்லை. மத்த பயிர்களை காட்டிலும் இந்த பயிருக்கு அதிகம் ரொம்ப குறைவா பண்றோம். இன்னொன்னுங்க, இப்ப இந்த விதை பிடிக்கிறதுக்காக நீங்க அதிகமா மகசூல் அப்ப எதிர்பார்க்கணும்னா நீங்க என்ன செய்யறீங்க? இந்த பூவோட பூ உரைச்சிங்க. சரிங்க. வந்து இது பண்ற போது விதை அதிகமா கிடைக்குது எங்களுக்கு. இதை தவிர வேற ஏதாவது தேனி வளர்ப்பது மாதிரி? தேனி வளர்ப்பு வச்சிருக்கோம் நாங்க. அதுல எங்களுக்கு ஒரு சிறு வருமானம் கிடைச்சிட்டு இருக்குது. அதுலயும் ஓரளவு இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய பெட்டிகளை வச்சோம்னா நிறைய வருமானம் அதுலயும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க 10-12 ஏக்கரா போட்டுருக்கதா சொல்றீங்க. ஆமாங்க. இன்னும் அடுத்த வருஷம் இன்னும் ஜாஸ்தி போறதா? 20 ஏக்கர் வரைக்கும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அப்புறம் இன்னொன்னு, இந்த நல்லா விதை பிடிக்கிற காலத்துல இந்த பறவைகள், கிளி இந்த மாதிரி பறவைகள் இல்லைங்களா, அந்த தொந்தரவு நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு தொந்தரவு இருக்குதுங்க. நாங்க அதுக்கு என்ன பண்றோம், இந்த ரிஃப்ளெக்டர் இது இருக்கு, டேப்ஸ் இருக்கு, அது கொஞ்சம் போட்டோம். அந்த மின்னு மின்றதுக்கு பறவைகள் வர்றதில்ல. அப்புறம் கொஞ்சம் பட்டாசு எல்லாம் வைக்கிறோம், அதுக்கு ஓடிடுது. இந்த கம்பி மாதிரி எல்லாம் கட்டுறதுனால அது அதிகமா போயிருது. அதிகமா பறவை தொந்தரவு இருக்குது. நாங்க இது மாதிரி இந்த விதையெல்லாம் செய்யறதுனால அதை விரட்டிடுறோம். இப்போ உங்களுடைய அபிப்பிராயம் பொதுவாக சூரியகாந்தி பயிரை பத்தி மற்ற விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சூரியகாந்திகள் வந்து நிறைய வேலைகள் இல்ல, விவசாயிக்கு வேலைகள் தொல்லை இல்ல, அதுல கூலி அதிகம் வர்றதில்ல, பறவைனாலும் ஒன்றும் பெரிய தொந்தரவு இல்லை. இது போட்டா நல்ல லாபம் வருது.